வெல்கம் டு அதிரா கிராஃப்ட். டீச்சர்ஸ் டே வருது இல்லையா, அதுக்கு நம்ம க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஷீட்டு வந்து 15 x 15 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். அதை நான் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோல் ஆகிடும். ஹோல்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கா? அதுக்கப்புறம் இன்னொரு ஹார்ட்டின் ஷேப் எடுத்துக்கோங்க. இது வந்து சின்ன சைஸில் இருக்கணும். அதை கம் அப்ளை பண்ணி இதில் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரியே 4 ஹார்ட்டின் ஷேப் எடுத்துக்கோங்க. அதை உள்ளே வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அதில் ஐஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போது ஹாய் சொல்கிறவங்களுக்குலாம் ஹாய் சொல்கிறேன். ரக்ஷிதா ஹாய், நந்தினி ஹாய். போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்களாம் குட்டீஸ் தான் நினைக்கிறேன். நண்பா கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்கள். நண்பா கிராஃப்ட் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் குட்டீஸ் தான் நினைக்கிறேன், ஸ்கூல்ஸ் தான் படிக்கிறீங்க. இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒட்டிக்கிறேன். இது உள்ளே நீங்கள் என்ன எழுதணும்னு தோணுதோ அதை எழுதிக்கோங்க. ஒன்று முடிஞ்சிருச்சு. அப்புறம் ரெண்டாவது A4 ஷீட் எடுத்திருக்கேன். இது வேறு கலரு. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி முடிச்சுட்டு 2 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஷீட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க எல்லாத்தையும். பாருங்கள், ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு அதை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் திருப்பி அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒயிட் கலர் ஷீட் ஒட்டுறேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் வந்து 6 x 6 சென்டிமீட்டரில் பேப்பர் கட் பண்ணி அதை இது மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அது ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லீஃப் வரைஞ்சிக்கோங்க. கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ளவர்ஸ் ஒட்டுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைடில் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சு. இப்போ லீஃப் ஒட்டிக்கலாம். பாருங்கள், லீஃப் ஒட்டியாச்சு. இது உள்ளேயும் நீங்கள் என்ன தோணுதோ எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்று செய்யலாம். இது 15 x 15 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். ஒட்டிட்டு கீழே வந்து கம் அப்ளை பண்ணி இதையும் வந்து பாட்டம் சைடில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அது உள்ளே வந்து பிளாக் கலர் சர்க்கிள், இது 5 சென்டிமீட்டரில் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கேயும் கம் அப்ளை பண்ணி இதில் ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த அளவு தோணுதோ அந்த ஷீட் எடுத்து அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நான் பண்ணுறது. அப்புறம் ஒயிட் கலர் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த டிசைனை வந்து மேலே ஒட்டிக்கலாம். இன்னொன்று கீழே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கண் அண்டு வாய் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுலேயும் கண் வந்து வரைஞ்சிக்கோங்க. அது வாய் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இது சின்னதாக வந்து பேப்பரில் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதுகிறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.